ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரினாஸ் டுடோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன சம் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து சம்லேருந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி சம் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். நீங்கள் ஒன்றும் செக் பண்ணலன்னா நீங்கள் பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். எக்ஸசைஸ் 1.6 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் 3 to 5 எடுத்தாச்சு, பார்த்துக்கோங்க அது என்னென்னு. ஓகேங்களா? இப்போது என்ன பார்க்க போகிறோம்? சிக்ஸ்த்து சம் பார்க்க போகிறோம். சிக்ஸ்த்தில் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகே, சரி, ஓகேப்பா. இதில் சிக்ஸ்த்து சம் பாருங்கள். சிம்பிளிஃபைன்னு கொடுத்து 3 power 2 whole power 3 இன்ட்டு 2 into 3 power 5 இருக்குது. ஓகேங்களா? 2 into 3 power 5 whole power -2 இன்ட்டு 18 power 2 கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம்? நம்பர் பேஸில் இருக்க நம்பர் சேமாக இருக்கான்னு பார்ப்போம். பேஸில் இருக்கிற நம்பர் எல்லாமே எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ மேலே இருக்கிற பவர் நெகட்டிவ்ல இருந்தால் என்ன பண்ணுவோம்? கீழே இறக்கிடுவோமா? இப்போ அந்த ஸ்டெப் தான் பார்க்கலாம். இப்போ 3 into 3 பவரில் எப்படி இருக்குது? 2ம் 3ம் எப்படி இருக்குது? மல்டிப்பிள் இருக்குது. ஸோ நான் மல்டிப்பிள் எழுதிக்கலாமா? 2 into 3ன்னு இன்ட்டு 1/ன்னு நம்ம இறக்கிட்டோன்னா இந்த -2 எப்படி ஆகிடும்? பாசிட்டிவ்ல ஆகிடுமா? ஸோ 2 into 3 power 5 whole power -2 இன்ட்டு 18 power 2 இப்படி எடுத்துடலாமா? நெக்ஸ்ட் 3 power 3 2s என்ன வரும்? 6 வந்துடும். இன்ட்டு 1/, இந்த 2 இருக்குல்ல, இந்த பவரில் இருக்கிற 2, இந்த 2 இந்த 2க்கும் காமன், இந்த 3க்கும் காமன் தானே. இப்போ 3க்கு பவர் 5 இருக்கலாம், ஆனால் இது ஹோல் பவர் 2ங்கிறப்ப இந்த 2க்கும் காமன், இந்த 3க்கும் காமன். சரிங்களா? அதனால தான் அவங்க வந்து ஹோலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை பிரித்து எழுதிடலாம். 2 power 2 இன்ட்டு 3 பவர் எப்படி இருக்கும்? 5 into 2ன்னு இருக்குமா? இன்ட்டு இந்த 18 எப்படி எழுதலாம்? இது 3 இருக்குது, இது 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இதை நம்ம கேன்சல் தானே பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ 18ங்கிறப்ப இதுக்கு எல்சிஎம் எடுத்து பாருங்களேன். 18 2 9s are 18, 3 3s are 9, 3 1s are 3. ஓகேங்களா? இதை எப்படி எழுதலாம்? 2 power எப்படி இருக்கு? 1 இருக்கு இன்ட்டு 3 power 2 இருக்கா? இதுதானே இதுக்கு கிடைச்ச ஆன்சர். ஹோல் பவர் இந்த 2 இருக்கா? அதை நான் போட்டுக்கிறேன். புரியுதா? இந்த 18 நம்ம பிரித்தா, எல்சிஎம் போட்டு பிரித்தா ஒரு 2 வந்துச்சு, 2 3 வந்துச்சு. நம்ம அதை பவரில் எழுதிட்டு 18க்குள்ள பவரையும் நம்ம எழுதிடணும். இது நம்ம மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். 3 power 6 இன்ட்டு 1/2 power 2 இன்ட்டு 3 power 5 2s என்ன வந்துடும்? 10 இன்ட்டு 2 power 2 1s are 2 இன்ட்டு 3 power 2 2s are 4. இப்படி நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்போது இதெல்லாம் நியூமரேட்டரில் இருக்கிறதா அர்த்தமா? ஏன்னா கீழே 1 1 இருக்கிறதா அர்த்தம். இது டினாமினேட்டரில் இருக்குது. சரி, இப்போ கேன்சல் பண்ணலாமா? இதில் 2 2 இருக்குது, இதில் 2 2 இருக்குது. ஸோ 2 2க்கு 2 2 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் எத்தனை இருக்குது? 3 வந்து 10 டைம்ஸ் இருக்குது. ஸோ இதில் 6 டைம்ஸில் உள்ள 3யை நான் கேன்சல் பண்ணிட்டேன். 10ல் 6 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 4 பேலன்ஸ் இருக்கும். 4 3 power 4 இருக்கும். இப்போ இங்கே ஒரு 3 power 4 இருக்கா? ஸோ ஃபுல்லாக நம்ம கேன்சல் பண்ணிடலாம். எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஆன்சர் என்ன? 1. ஓகேங்களா? இதுதான் சிக்ஸ்த்து சம்மோட ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூஷன். செகண்ட் சப்ஸ்டியூஷன் பாருங்கள். 9 power 2 இன்ட்டு 7 power 3 இன்ட்டு 2 power 5 டிவைடட் பை 84 power 3. இதை நம்ம கேன்சல் பண்ணி தான் போடணும். ஸோ இப்போ 9 power 2 இன்ட்டு 7 power 3 இன்ட்டு 2 power 5 இருக்கா? இப்போ 84ஆல் நம்ம எப்படி கேன்சல் பண்ண முடியும்? ஸோ 84 நம்ம எல்சிஎம் எடுத்து போடலாமா? 84 2 4s are 8, 2 2s are 4. நெக்ஸ்ட்டு 2 2s are 4, 2 1s are 2. நெக்ஸ்ட் இது 2ஆல் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 7 இருக்கா? என்ன வரும்? 7 3s are 21, 3 1s are 3. இதோட முடிஞ்சிடும். இப்போ எத்தனை 2 இருக்குது? 2 2 இருக்குது, ஒரு டைம்ஸ் 7 இருக்குது, ஒரு டைம்ஸ் 3 இருக்குது. இது எல்லாமே சேர்த்து 84க்கு கியூப் இருக்குல்ல, அந்த கியூபை நான் இங்கே போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், 7க்கு 7 கிடைச்சாச்சு, 2க்கு 2 கிடைச்சாச்சு. ஆனால் இங்கே 9 இருக்குது, 3 இருக்குது. இப்போ 9 எப்படி பிரித்து எழுதலாம்? 3 3s are 9 தானே. 3 3s are 9.
இப்போ நம்ம பிரித்து எழுதும் போது தான் நம்ம கேன்சல் பண்ணி வேல்யூ வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து பிரித்து எழுதுகிறோம். ஸோ 9 எப்படி எழுதலாம்? 3 பவர் 2ன்னு எழுதலாமா? இப்போது ஹோல் பவர் 2 ஒன்று இருக்குமா? இன்ட்டு 7 பவர் 3 இன்ட்டு 2 பவர் 5 டிவைடட் பை இந்த 2 இந்த 3 காமனா ரெண்டுமே எப்படி இருக்கும்? இந்த 3 வந்து 2க்கும் காமன், 7க்கும் காமன், 8ஓட பவருக்கும் காமன். ஸோ 2 3s ஆர் என்ன? 6. 2 பவர் 6 வந்துடும். நெக்ஸ்ட் இன்ட்டு 7 பவர் 3 1s are 3 இன்ட்டு 3 1s are 3. நெக்ஸ்ட் 3 பவர் 4 இன்ட்டு 7 பவர் 3 இன்ட்டு 2 பவர் 5 divided by 2 பவர் 6 இன்ட்டு 7 பவர் 3 இன்ட்டு 3 பவர் 3. இப்போ கேன்சல் பண்ணலாம். இப்போ 7 3 டைம்ஸ் இருக்குது, 7 3 டைம்ஸ் இருக்குது, கேன்சல் பண்ணியாச்சு. 3 எத்தனை டைம்ஸ் இருக்குது? இதில் 4 டைம்ஸ் இருக்குது, இதில் 3 டைம்ஸ் இருக்கா? ஸோ இதுலேருந்து இந்த 3 இதால் கழிச்சிடுவோம். ஸோ இங்கே 3 1 டைம்ஸ் மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் 2 5 டைம்ஸ் இருக்குது, இதில் 6 டைம்ஸ் இருக்கா? இந்த 5 இந்த 6 கேன்சல் பண்ணிடுவோம். இங்கே சுத்தமாக இருக்காது, இங்கே 5 தானே போச்சு. 2 பவர் 6 இருந்ததில் 2 பவர் 5 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் ஒரே ஒரு 2 மட்டும் இருக்கும்ல, 2. ஓகேங்களா? பேலன்ஸ் என்ன இருக்குது? 3/2. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, தேர்ட் சம் எப்படி சொல்லியிருக்காங்க? 2 பவர் 8 இன்ட்டு 2187 கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 3 பவர் 5 இன்ட்டு 32. ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போம். 2187ங்கிறப்ப 3 டேபிளால் பண்ணலாமா? 3 7s are 21, 3 2s are 6 7 8 ரெண்டு மிச்சமாகவும் 2 9s are 27. நெக்ஸ்ட்டு 3 2s are 6 பேலன்ஸ் ஒன்று இருக்கும், 3 4s are 12, 3 3s are 9. நெக்ஸ்ட்டு 3 டேபிளாலையா 3 8s are 24, 3 1s are 3. நெக்ஸ்ட்டு 3 2s are 6 7 8 பேலன்ஸ் ரெண்டு மிச்சமாகவும் 3 7s are 21, 3 9s are 27, 3 3s are 9. நெக்ஸ்ட் 3 1s are 3. இதுக்கு பண்ணியாச்சு. எத்தனை டைம்ஸ் 3 இருக்குது? 3 4 5 6 7, 3 பவர் 7 வந்துடும் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு 32க்கு பண்ணணுமா? 32க்கு எப்படி பண்ணலாம்? 2 டேபிளால் பண்ணலாமா? 2 1s are 2, 2 6 are 12, 2 8s are 16, 2 4s are 8, 2 2s are 4, 2 1s are 2. இப்போ 2 எத்தனை டைம்ஸ் மல்டிபிள் ஆயிருக்கு? 2 பவர் 5, 3 4 5. இது நம்ம இதில் அப்ளை பண்ணிடலாமா? 2 பவர் 8 இன்ட்டு 3 பவர் 7 டிவைடட் பை 3 பவர் 5 இன்ட்டு 2 பவர் 5. இப்போது இந்த சம்மில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டினாமினேட்டரை மேலே கொண்டு போக போகிறோம். 2 பவர் 8 இது ஒரு மெத்தட். ஓகேங்களா? 3 பவர் டினாமினேட்டர் மேலே கொண்டு போகும்போது அதோட பவர் எப்படி ஆகும்? நம்ம மைனஸில் பவர் இருக்கும் போது அதை வந்து டினாமினேட்டரை கொண்டு வருவோம், அப்போ ப்ளஸில் ஆகிடும். இப்போ டினாமினேட்டரை நம்ம நியூமரேட்டருக்கு கொண்டு போகும்போது என்ன ஆகும்? மைனஸில் ஆகிடும், ப்ளஸில் இருக்குது. அதாவது ரெசிப்ரோக்கலாக ஆகிடும் பவர். ஓகேங்களா? -5 இன்ட்டு 2 பவர் -5 இருக்குமா? இப்போ 2 காமனாக எடுத்துக்கலாம். 2 8 -5 இருக்குமா? இந்த ஒரு பவர் இந்த ஒரு பவர் நான் சேர்த்து எழுதியிருக்கேன். இன்ட்டு 3 காமனாக எடுத்துட்டா, 3 ரெண்டு பேஸையும் காமனாக எடுத்துக்கிட்டா பவரை ஒன்று சேர்த்துடலாமா? 7 -5 வரும். ஸோ 2 பவர் 8ல் 5 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 2 பவர் 3 இன்ட்டு 3 பவர் 7ல் 5 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 2. ஓகேங்களா? இப்போ 2 பவர் 3னா எப்படி வரும்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 2 2s are 4, 4 2s are 8 நெக்ஸ்ட்டு 3 பவர் 2ங்கிறப்ப 3 இன்ட்டு 3 மல்டிபிள் பண்ணுவோம், 3 3s are 9 வந்துடும். ஸோ என்ன வரும்? 8 இன்ட்டு 9 வருமா? 8 9s என்ன வந்துடும்? 72. இதோட 6th சப்ஸ்டியூஷன் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு 7th சம். சால்வ் ஃபார் எக்ஸ். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்துட்டாங்க 2 பவர் எக்ஸ் 2 பவர் 2x minus 1 divided by 2 பவர் x plus 2 equal to 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இதுலேயும் அப்படி தான். ஓகேங்களா? சரி வாங்க சம் பார்க்கலாம். ஓகே, கொஷின் எழுதியாச்சு. இப்போது 2 பவர் 2x minus 1 divided by 2 பவர் x plus 2 equal to 4ன்னு இருக்கா?
இப்போ என்ன பண்ணுவோம், இந்த டினாமினேட்டரை நம்ம நியூமரேட்டருக்கு கொண்டு போயிடுவோம். ஏன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை. அந்த எக்ஸோட வேல்யூ டினாமினேட்டரில் இருக்க தேவையில்லை, நியூமரேட்டருக்கு நம்ம மாற்றிடுவோம். ஸோ 2^2x - 1 அதாவது நியூமரேட்டரோட வேல்யூ நியூமரேட்டர்லேயே இருக்கும். டினாமினேட்டரில் என்ன பண்ணுவோம், பாசிட்டிவில் இருக்கிற பவர் நியூமரேட்டராக ஆகும்போது உங்களுக்கு எப்படி ஆகிடும், நெகட்டிவாக மாறிடுமா. ஸோ 2 - x + 2 இப்படி போட்டுப்போம், ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க மைனஸ். அப்போ தான் வந்து நீங்கள் சால்வ் பண்ணும் போது கரெக்ட் ஆகும். 2^2x - 1 2. இந்த மைனஸ் என்ன ஆகும், இந்த மைனஸ் இந்த எக்ஸுக்கும் வரும், இந்த 2க்கும் வருமா. அப்போது இந்த மைனஸால் மல்டிபிள் பண்ணணும், -x ஆகிடும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன ஆகும், -2 = 4. ஓகேங்களா. இப்போ எப்படி இருக்குது, பேஸ் எப்படி இருக்குது, காமனாக இருக்குது. ஸோ நான் பேஸில் காமனாக எடுத்துக்கிறேன். காமனாக எடுத்துகிட்டு 2x - 1 - x - 2, அதாவது காமனாக பேஸை பவரை ஒன்றாக்கிட்டு இப்போ வந்து 2ல் தானே இருக்குது. ஸோ நம்ம 4ஐ வந்து பவரில் எப்படி எழுதுவோம், 2^2ன்னு எழுதுவோமா. நான் அப்படி மாற்றிக்கிட்டு 2. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2^x இது ஒரு எக்ஸ் டேர்ம் இருக்குது, இது ஒரு எக்ஸ் டேர்ம், இது வந்து நம்பர்ஸ் டேர்ம். ஓகேங்களா. இப்போ எக்ஸ் டேர்மோட எக்ஸ் டேர்மை மைனஸ் ஆர் ப்ளஸ் பண்ணலாமா. இந்த 2x ப்ளஸில் இருக்குது, இந்த எக்ஸ் மைனஸில் இருக்குது. 2xல அதாவது 2x இருக்குது, அதில் ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும், ஒரே ஒரு எக்ஸ். ஸோ எக்ஸ் இருக்குமா. அந்த எக்ஸ் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம், பெரிய நம்பர் பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ், பெரிய நம்பர் நெகட்டிவ் சைனில் இருந்தால் ஆன்சர் வந்து நெகட்டிவ். இதில் பாருங்கள் 2x வந்து பாசிட்டிவில் இருக்குது, ஒரு எக்ஸ் நெகட்டிவில் இருக்குது. அப்போது 2x இருக்கிறது தானே நம்ம சிம்பிள் எழுதுவோம். ஸோ +x. நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்பர்ஸ் டேர்ம் -1 -2 ரெண்டுமே எப்படி இருக்குது, மைனஸில் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன, ப்ளஸ். ஸோ 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுவோம் 3ன்னு, ஆனால் சிம்பிள் என்ன பண்ணுவோம், மைனஸ் போட்டுருவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 2^2 இருக்குமா. இப்போ பாருங்கள் பேஸ் ரெண்டுத்துலேயும் எப்படி இருக்குது, சேமாக இருக்கா. ஸோ ஈக்குவேட்டிங் த பவர் என்ன பண்ண போகிறோம், பவரை நம்ம ஈக்குவேட்டிங் பண்ண போகிறோம் ஆஃப் சேம் பேஸ் 2. அப்போ பேஸ் எப்படி இருக்குது, சேம் பேஸாக 2 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், x - 3 = 2 இப்படி எழுதிக்கலாம். இப்போ என்ன தேவை, எக்ஸோட வேல்யூ தானே தேவை. எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு 2 இப்படியே இருக்கமா. இப்போ எக்ஸ் மட்டும் தானே வச்சுருக்கோம். ஸோ இந்த -3 ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட வந்துச்சுன்னா எப்படி ஆகிடும், +3 ஆகிடும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன, 5. இதோட 7th ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சிச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் சம் போட்ட மாதிரி தான். இப்போ 5^5 அப்படியே இருக்கும், இன்ட்டு 5^-4 இன்ட்டு 5^x / 5^12 இன்ட்டு 5^-5. அதாவது நான் கொஷினுக்கு தான் எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள் நியூமரேட்டரில் 5 3 டைம்ஸ் இருக்குது, சேம் பேஸ். ஸோ நான் சேம் பேஸாக எடுத்துக்கலாமா. பவரை ஈக்குவல் பண்ணிக்கலாம். 5 - 4 + x இப்படி ஆகிடுமா. டினாமினேட்டரை நம்ம நியூமரேட்டருக்கு கொண்டு வந்துடுவோம். ஸோ 5 எப்படி ஆகும், 12 -12 ஆகிடுமா, ஈக்குவல் டு 5^-5. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 2 பேஸ் இருக்கா, அதை சேம் பேஸாக மாற்றிட்டு, சேமாக இருக்கிறதுனால தான் நம்ம மாற்ற முடியுது. 5^-4 + x - 12 பவரை ஈக்குவல் பண்ணிடுறோம். இப்போது பாருங்கள் வேரியபிள்ஸ் எக்ஸில் இது ஒன்று தான் இருக்குது, பட் நம்பர்ஸில் 3 இருக்குது. ஓகே. ஸோ வேரியபிள்ஸ் ஃபஸ்ட்டு எக்ஸ்னு எழுதிடலாம். இப்போது 5 - 4 - 12 இருக்குது, 2 மைனஸ் இருக்கா. ஸோ அதை ஆட் பண்ணிப்போம். 12ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் எவ்வளோ, 16 -16 வரும். 5 - 16 16ல் 5 போயிடுச்சுன்னா எவ்வளோ, 11. ஓகேங்களா. -11 பிக் நம்பர் எந்த சைனில் இருக்கோ அதுதான் போடணும். ஈக்குவல் டு 5^-5. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், போன சம்மில் பண்ண மாதிரி ஈக்குவேட்டிங் த பவர் ஆஃப், இதில் என்ன பேஸ், சேம் பேஸ்ன்னு சொல்கிறோம்ல, என்ன பேஸ், 5. ஓகேங்களா.
இப்போ எக்ஸ் மைனஸ் 11 ஈக்குவல் டு -5 இப்படி கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு -5 இந்த -11 ஈக்குவல் டு கண்ணாண்ட போனால் என்ன ஆகிடும் +11 ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 11ல் 5 போகணுமா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணிவிடுவோம். பிக் சைன் வந்து பிக் நம்பர் வந்து என்ன சைனில் இருக்கோ அதை போடுவோம். 11ல் 5 போயிடுச்சுன்னா எவ்வளோ 6. பிக் நம்பர் ப்ளஸில் இருக்குது, ஸோ பாசிட்டிவ் தான் ஆன்சர். இப்போது 7th சம்மோட செகண்டு இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. 8th சம் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பேண்ட் யூஸிங் எக்ஸ்போனன்ட்ஸ். எக்ஸ்போனன்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொஷின் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, பாயிண்ட்லேருந்து இந்த சைடு நம்பரையும் இந்த சைடு நம்பரையும் நம்ம பார்ப்போம். இது ஒன்ஸ் பிளேஸ், இது டென்ஸ், இது 100, இது 1000. ஓகேங்களா. இப்போ இந்த பிளேஸ் வரும்போது இது டென்ஸ், இது 100, இது 1000 இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன, இப்போ இது 6054 இது உங்களுக்கு நம்பர் தெரியும். 0.3ங்கிறப்ப 0.3, 0.2, 0.1 இப்படி வரும். ஓகேங்களா. 0.32 ஓகேங்களா. ஓகே, இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 6 எந்த பிளேஸில் இருக்குது, 1000s பிளேஸில் இருக்குது. அதாவது 6000 தானே நம்ம சொல்லுவோம். அதை எப்படி எழுதலாம், 6 × 1000 இப்படி எழுதிக்கலாமா. ப்ளஸ் 0 எந்த பிளேஸில் இருக்குது 100, ப்ளஸ் 5 × 10 ப்ளஸ் 4 × 1 ஏன்னா ஒன்ஸ் பிளேஸ். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு 0.3. ஸோ 3 × பாயிண்ட்டுங்கிறப்ப அது டென்ஸ் பிளேஸில் இருக்கிறதுனால 10, 1/10 இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பருக்கு இப்படி வரும். ப்ளஸ் 2 × 1/ என்ன வரும், இது 10 பிளேஸில் இருக்கிறதுனால 10 போட்டோம். இது 100 தானே, ஸோ நம்ம 100 ப்ளஸ் 1 × 1/1000. ஓகேவா. இப்போ என்ன வரும் 6 × 10³ தானே 1000 இப்படி எழுதிக்கலாமா. ப்ளஸ் 0 × anything பவர் 0 என்னத்தை மல்டிபிள் பண்ணாலும் 0 தான் வரப்போகுது. ஸோ 5க்கு போயிடும். 5 × 10⁻1 ப்ளஸ் இப்போ 1ன்னு வந்திருக்கா. ஸோ 1 எப்போ வரும், பவரில் என்ன நம்பர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல 1 வரும். 4 × 10⁻0 போட்டுக்கலாமா. 10⁻0 எனிதிங் பவர் 0 என்ன வந்துடும் 1 வந்துடுமா. ஸோ இப்படி போட்டுக்கலாம். ப்ளஸ் 3 × 10⁻, 1/10 இருக்கா, அதை எப்படி எழுதலாம் -1 அப்படி எழுதிக்கலாமா. ப்ளஸ் 2 × 10⁻2 2 0 அப்படி கணக்கு வச்சுக்கோங்க, ஈஸியாக போயிடும். 1 × 10⁻3 இதோட இந்த சம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சம் இது பாருங்கள். இது ஒன்ஸ், டென்ஸ், 100, டென்ஸ், 100 எப்படி எழுதுவோம். 8 × 100 ப்ளஸ் 9 × 10 ப்ளஸ் 7 × 1 ப்ளஸ் 1 × 1/10 ப்ளஸ் 4 × 1/100 இப்படி எழுதுவோமா. 8 × 10⁻2 வருமா. ப்ளஸ் 9 × 10⁻1 ப்ளஸ் 7 × 1 எப்படி எழுதலாம் 10⁻0 ப்ளஸ் 1 × 10⁻−1 ப்ளஸ் 4 × 10⁻−2 இவ்வளோதான் இந்த சம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.